எப்பயுமே இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி, அதாவது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக ஜீரோவை சப்ஸ்டியூட் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எக்ஸ் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த எக்ஸ் வேல்யூஸை வந்து கிராஃப் ஆர்டரில் -∞ +∞ வரைக்கும் எடுத்து அந்த இன்பிட்வீன் வேல்யூஸ் எடுத்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்த்து, பாசிட்டிவ்னா நம்ம இன்க்ரீசிங் போடணும், நெகட்டிவ்னா டிக்ரீசிங் போடணும். ஸோ இதுதான் வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கான பர்டிகுலர் ஸ்டெப்ஸ். இதுதான் இந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான் போடணும். பட் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு லிமிட் கொடுத்துட்டாங்க, 2, சொல்லி லிமிட் கொடுத்துட்டாங்க. எதுக்காக நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றோம்னா, கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எக்ஸ் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி லிமிட்டை ஃபார்ம்ன்றது தான் நம்ம என்ன செய்யறோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றோம். ஸோ இந்த சம் பொறுத்த